Hello friends, welcome to Samayal TV. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேர் என்னன்னா சப்பாத்தி பன்னீர் ரோல். இது சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாப்போம். சப்பாத்தி மெல்லிசா போட்டு வச்சிருக்கோம். அடுத்து பன்னீர் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனியனும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி குட்டியா கட் பண்ணி ஒன்று போதும். கருவேப்பிலை கொஞ்சம், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு அதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டு தாளிக்கிறோம். அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனும் சேர்த்து வதக்குறோம். ஆனியனோட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, ஒன்றே ஒரு தக்காளி போதும். தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளி தண்ணி விடுங்கிறதுனால ஒரு தக்காளி போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா பவுடர் சேர்க்குறோம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன். இதையும் போட்டு இப்போ வதக்குறோம். இப்போ அதோட உப்பு எவ்வளோ தேவையோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. பச்சை வாசனை போனோடனே பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களே அதையும் போடுறோம். பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா சேர்கிற வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப வதக்கிட்டீங்க அப்படின்னா பன்னீர் ரஃப் ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. இது செய்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். இப்போது 2 நிமிஷம் போதும், வதக்கியாச்சு. இப்போ அடுத்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சப்பாத்தியில் 1/3 நம்ம அந்த டிஷ்ஷு ஸ்டஃப்பாக வச்சுக்கிறோம். மீதி 2/3 நம்ம விட்டுறோம் ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு வாங்க. இது மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்திக்கும் ஸ்டஃப்பை உள்ளார வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இது சர்வ் பண்ணுற வரைக்கும் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டூத் பிக்கை சொறி வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு இப்போ சர்வ் பண்ணுறப்ப அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கொடுங்க. இப்போ சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து தான் சாப்பிட்ணும், அது சொல்லி கொடுத்துருங்க. இப்போ ரெடி ஆகிட்டு சப்பாத்தி ரோல், பன்னீர் ரோலு சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து டொமேட்டோ கெச்சப் வச்சு இதுக்கு சைடிஷ் வச்சு செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பன்னீர் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து கற்றுக்கிட்டிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு டிஷ்ஷோடு நாங்கள் உங்களை பார்க்குறோம். சமையல் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.